வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அவளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன், குரூப் 2A எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ 11ஆம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, என்ன எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 2A. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் இல்லையா. ஸோ ப்ரிலிம்ஸுக்கான டேட் மட்டும் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ்க்கான டேட் வந்து லேட்டராக சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாள் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னையிலேருந்தே, அதாவது 11/8/2026 கடைசி தேதி வந்து 9/9/2026 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ எப்பயுமே அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுங்க, கடைசி டைம் பண்ணாதீங்க. ஏன்னா சர்வர் டவுன் ஆகும். ஏன்னா அத்தனை பேரும் அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சர்வர் டவுன் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வாசித்து பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த 1 வீக்குள்ளேயே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா. அப்படி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிட்டீங்க, ஆனால் அதில் ஏதோ சேஞ்சஸ் இருக்குது, டேட் மாறி இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஸ்பெல்லிங் வந்து மாறி இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அதை திருத்துறதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தேதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 13/9/2026 15/9/2026 பிற்பகல் வரைக்கும் மட்டும்தான். ஓகேவா. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி என்னென்ன கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்மள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்கே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பரில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1. முன்னாடி வந்து அக்டோபரில் வருங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ வந்து நவம்பர் 1ஆம் தேதி வந்து காலை 9:00 12:00 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் வந்து நவம்பர் 1ஆம் தேதி வருது. இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஓகேவா. ஸோ செப்டம்பர் அக்டோபர் மட்டும்தான் நமக்கு டைம் இருக்குது. 2 months மட்டும்தான். இந்த மந்த் ஆல்ரெடி மிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ 2.5 மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்குங்கிறத பின்னாடி சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ குரூப் 2வை பொறுத்தளவுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, 2A எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ குரூப் 2வை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பதவிக்குமே எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. பின்னடைவு பணியிடங்கள் மட்டும், குறைவு பணியிடங்கள் மட்டும். ஸோ எவ்வளோ பின்னடைவில் இருக்குது, 1 ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிச்சயம் இல்லாதது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மற்றதுல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி ஆய்வாளர், அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக குரூப் 2 போஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு 41 போஸ்டிங் இருக்குது, வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 41 மட்டும்தான் இருக்குது குரூப் 2 எக்ஸாமுக்கு எழுதி அதிலேருந்து தேர்வாகிறவங்களுக்கு. ஓகேவா. ஸோ இதில் வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்துச்சுன்னா 50 கொடுத்துருந்தாங்க. 50 வேக்கன்சிஸ் இருக்குது. பட் இப்போ வந்து 41 தான் இருக்குது. மேபி இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறையாது, இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட இதில் தான் வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றுலையுமே அவங்க வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எந்த இதுலலாம் வந்து குரூப் 2Aக்கான போஸ்டிங் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 780 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 595 போஸ்டிங் தான் இருந்துச்சு குரூப் 2A பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் குரூப் 2ல் வந்து ஒரு 9 போஸ்டிங் குறைஞ்சாலும் இதில் நமக்கு அதிகமான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக 780 + 41 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது,
821 போஸ்டிங் வருமா. ஸோ டோட்டலாக குரூப் டூ எக்ஸாமில் 821 வேக்கன்சிஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து 645 தான் இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்லாம் கரெக்டாக பாருங்கள், நீங்கள் அந்த ஏஜுக்குள்ளே வர்றீங்களா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2A ஒவ்வொரு பதவிக்கும் வந்து என்ன வந்து ஏஜ் லிமிட்டு, கம்மியான வயசு என்ன, ஹையஸ்ட் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ வயது வரம்பு சலுகை இருக்குது, முன்னாள் இராணுவ வீரர்கள் ஓகேவா அவங்களுக்கு, அப்புறம் விதவைகளுக்கு, ஆதரவற்ற விதவைகளுக்கு எவ்வளோ என்னது ஏஜ் லிமிட் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த போஸ்டிங் பார்க்குறீங்க, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு பார்க்குறீங்களோ அதுக்கான ஏஜ் லிமிட்டை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கடைசியில் வந்து ஏஜ் பார் ஆகாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி குவாலிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எலிஜிபிளாக இருக்கோமா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். ஸோ நம்ம அடுத்து மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னு, அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், இங்கே வந்தாச்சு. இப்போ குரூப் டூவை பொறுத்தளவுக்கு என்னன்னா அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. பொது அறிவுலேருந்து 75 கேள்வி, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு மேக்ஸ்லேருந்து ஆப்டிடியூட்லேருந்து 25 கேள்வி, அப்புறம் பொதுத்தமிழ்லேருந்து 100. ஸோ பொதுத்தமிழ் வந்து 10ஆம் வகுப்புன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 200 கொஷின்ஸ் இருக்கும். மார்க் வந்து 300 மார்க், 3 மணி நேரம். அப்புறம் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு தான் ஓகேவா. ஸோ கொள்குறி வகைனா அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் முதன்மை தேர்வு, ஸோ முதன்மை தேர்வில் பொறுத்தளவுக்கு அதாவது மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன இருக்கும், தமிழ் மொழி தேர்வு. ஸோ இந்த தமிழ் மொழி தேர்வு வந்து 2க்கும் 2Aக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ அதில் 100 கேள்வி கேட்டிருக்காங்க. பொது அறிவை பொறுத்தளவுக்கு 300 கேள்வி. இது வந்து டிஸ்கிரிப்டிவ், எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ விரிந்துரைக்கும் வகையாக இருக்கும். ஸோ இதுக்கு 3 மணி நேரம், இதுக்கு 3 மணி நேரம். குறைந்தபட்ச மதிப்பு வந்து 40, 90 எடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 100, 300 இருக்கும். ஸோ இது குரூப் 2க்கு. குரூப் 2Aக்கு பொறுத்தளவுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து சேம் தான் ரெண்டுக்குமே. குரூப் 2Aக்கு ப்ரிலிம்ஸ் வந்து சேம் பேட்டர்ன் தான். அண்ட் 2Aல வந்து மெயின்ஸ்க்கான பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, சிபிடி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் தானே ஓஎம்ஆர், அதாவது அந்த ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க டிஸ்கிரிப்டிவ்க்கு, அதில் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஆனால் பேப்பர் 2ல பொது அறிவு அண்ட் பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ பேப்பர் 1 பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து எழுதுகிற மாதிரி தான் வரும். தமிழ் மொழி தகுதி தேர்வில் 10ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்ச மதிப்பெண் 100 கொடுத்துருக்காங்க. அண்டு விரிந்துரைக்கும் வகை அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பொது அறிவு அண்டு பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவுல இருந்து கேட்குறாங்க இல்லையா இந்த 200 கொஷின். இந்த கொஷின் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஷின். நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஆன்சர்ஸ் வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தான் இது ஒன்று தான் சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இது ஒன்று மட்டும்தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், நமக்குரிய போர்ஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா, அதாவது சிலபஸில் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா. அண்ட் இந்த ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க, என்ன ரேஷியோவில் இருக்கணும் அண்ட் எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எங்கெங்கெல்லாம் வந்து தேர்வு மையங்கள் இருக்குது, எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அந்த இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எங்கே தேர்வு மையம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட தேர்வு கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்நிலை தேர்விற்கு தேர்வு கட்டணமாக 100 ரூபாய் வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து நம்மளோட போர்ஷன் பார்க்கலாம்.
ஸோ டிசபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழுக்கும் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதனில் உள்ள இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து சிலபஸ். ஸோ சிலபஸில் வந்து மோஸ்ட்லி எந்த சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் என்ன சிலபஸோ அதுதான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பொது அறிவு ஜென்ரல் நாலேஜில் வந்து 75 கேள்விகள் கேட்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் சயின்ஸ்லேருந்து 5 கேள்வி, அப்புறம் வந்து ஜியாகிரஃபிலேருந்து 5 கேள்வி, இந்திய வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து 10 கேள்வி, பாலிட்டிலேருந்து 15 கேள்வி, அப்புறம் பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகத்திலேருந்து 20 கேள்வி, அதுக்கப்புறமா யூனிட் 6லேருந்து 20 கேள்வி. ஓகேவா. ஸோ இந்த இதுதான் ஆல்ரெடி நம்ம பார்த்த சிலபஸ்ஸு. ஸோ சிலபஸை பொறுத்தளவுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகேவா. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எந்த சேஞ்சஸுமே கொடுக்கல. ஸோ அதனால் அதே சிலபஸ் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதே சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு மொத்தம் 25 கேள்வியா, திறனறிவுலேருந்து 15 கேள்வி, அதாவது மேக்ஸ் ரிலேட்டடான கொஷின்லேருந்து, அப்புறம் வந்து ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க, மொத்தம் 25 கேள்வி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழித்தாளை பொறுத்தளவுக்கு 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் 2ல் 1 தமிழ் அல்லது இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு நமக்கு ஏற்கனவே கொடுத்த இலக்கணம், சொல்லகராதி அண்ட் எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. ஸோ ஏற்கனவே கொடுத்த சிலபஸில் இருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து SSLC ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து அப்படி இருக்காது. ஏன்னா அவங்க அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறாங்க, ஓல்டு புக்லேருந்து கேட்குறாங்க, 11th and 12th புக்லேருந்து கேட்குறாங்க. அதனால நம்ம ஃபுல்லாக படிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. இது நம்ம படித்தோம் அப்படின்னா மெயின்ஸுக்குமே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் தமிழை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. தமிழில் மார்க் எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்னது கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் தமிழில் படிங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான், வேறு எதுவுமே சேஞ்சஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து தேர்வு திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் வந்து தமிழ் தகுதி தேர்வில் இருக்கும் கொஷின் அப்படிங்கிற மாதிரி பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகலாம். இது வந்து மெயின்ஸுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிலிம்ஸ்க்கானதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்குரிய டீட்டெயில்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மெயின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிற அந்த பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா டீட்டெயிலுமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். 1 வீக்லேயே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்பீடப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த சிலபஸ் வைஸ் வேர் டு ஸ்டடி PDF வந்து நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து குரூப் 4க்கு கொடுத்துருந்தோம்ல, அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாமுக்கான சிலபஸ் டாபிக்ஸ் எங்கள் புக்கிலேருந்து படிக்கிறது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி PDF வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். வேறு ஏதாவது தேவைன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.